அவை நிறைம்ப அமர்ந்திருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டு இந்த பகல் வெயில்ல உங்களுடைய கலை நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தீங்க. உங்க கூட எப்படி பேசுறது அப்படிங்கிறது கொஞ்சம் தயக்கம். ஏன்னா கண்களுக்கு விருந்தா காதுகளுக்கு விருந்தா இருக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிக்கு நடுவில் நான் எப்படி பேசுறது அப்படிங்கிற கொஞ்சம் தயக்கத்தினால கொஞ்சம் வித்தியாசமா ஆரம்பிக்கலாமான்னு பார்க்குறேன். நீங்க ரெடியா இருக்கீங்களா? அதாவது உங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி, சரியா? இப்போ எல்லாரும் அவங்க கையெடுங்க, வலது கையெடுங்க. ஒரு விரலை மட்டும் இப்படி நீட்டுங்க, மின்னுக்கு நீட்டுங்க. சரியா வச்சிருக்கீங்களா? ரெடியா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் என்ன சொல்றேன், ஒரு விரல் நீட்ட சொல்லியிருக்கேன், நீட்டிருக்கீங்க. இப்ப இந்த விரலை கொண்டு போய் என்னுடைய வலது கன்னத்தில் நான் வைக்கும்போது நீங்களும் வலது கன்னத்தில் வைக்கணும். சரியா? சரியா? 1 2 3. அப்படியே வச்சிருக்கணும். கையை அப்படியே வச்சிருக்கணும். கையை அப்படியே வச்சிருக்கணும். எவ்வளவு பேர் இடது கன்னத்தில் வச்சீங்க? எவ்வளவு பேர் வச்சீங்க இடது கன்னத்தில்? கரெக்டா சொல்லணும். கரெக்டா சொல்லணும். இப்ப என்ன சொல்ல வர்ற அப்படின்னா, இந்த விளையாட்டு என்ன காமிக்குது தெரியுமா? என்ன காமிக்குது அப்படின்னா, நீ என்ன பேசுறீங்கிறது யாரும் கேட்க போறது இல்லை, நீ என்ன செய்யறீங்கிறது யாரும் ஃபாலோ பண்ண போறாங்க. புரியுதா? நீ என்ன செய்யற அப்படிங்கிறத ஃபாலோ பண்ண போறாங்க. என்ன, நான் 1000 பேசலாம், பேசுவது முக்கியம் அல்ல, என்ன செய்யற அப்படிங்கிறத என் பையன் பார்க்கறான், நான் ஆசிரியனா இருந்தா என் மாணவன் பார்க்கறான், நான் ஒரு தலைவனா இருந்தா என்னுடைய தொண்டன் பார்க்கறான். பேசுவது முக்கியம் அல்ல, சரியா புரிஞ்சுக்குங்க, செய்வது முக்கியம். ஏன் அப்படின்னா, அப்படி செய்வதற்கானதான் இன்னைக்கு வேணா வந்து நேற்றைக்கு 10:30 வரைக்கும் இருந்தாலும் கூட என்னுடைய அலுவலகத்தில் இன்னைக்கு காலையில் 4:30 மணிக்கு கிளம்புறதுக்காக 3:30 மணிக்கு காலையில் எழுந்திரிச்சு 4:30 மணிக்கு கிளம்பி 9:30 மணிக்கு இங்கே வந்து விவேகானந்தரனுடைய 150வது விழாவினுடைய பிறப்பு நிறைவு விழாவில் கலந்துக்கிட்டேன். 150 வருடங்களுக்கு முன் வாழ்ந்தவரை ஒரு இளம் துறவியை, ஆங்கிலேய காலத்தில் அவ்வளவு பெரிய மீடியா இல்லை, 10 வருடங்கள் மட்டுமே அவர் தெரியப்பட்டிருந்தார். பெரிய பணபலம் அவருக்கு இருந்திருக்கல, பெரிய ஆட்சி அதிகாரம் அவருக்கு இருந்திருக்கல, அவருக்கு என்ற வாரிசுகள் இருந்திருக்கல. இருந்தாலும் இன்றைக்கு இந்தியா முழுவதும் கூட ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒரு வருடமாக ஊர்கூடி தேரிழுத்து அந்த துறவியை கொண்டாடினாங்க. காரணம், அவர் பேசியதை தாண்டி செய்து காமிச்சார். அதைத்தான் பார்க்குறாங்க, அதைத்தான் கேட்கிறாங்க, அதைத்தான் பின்பற்றுறாங்க. அந்த ராமகிருஷ்ண துறவிகள் வந்ததுனால தான். அந்த வகையில் நீங்க என்ஜினியரா இருக்கீங்க, அடுத்த என்ஜினியரா மேலே போகும் பொழுது இங்க இருக்கக்கூடிய பட்டதாரிகளையும் தாண்டி என்ஜினியர் அப்படிங்கிற பொழுது இன்னொன்று வரும். ஏன் அப்படின்னா, சாதாரண கல்லூரிகள் படிப்பதை விட உங்களிடம் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? இப்போ இன்னொரு சின்ன விளையாட்டு, சரியா? திரும்ப ஒரு சின்ன விளையாட்டு. என்ன சொல்றோம்னா, நல்லா சொல்றேன் கேட்டுங்க. 1 2 3 4ன்னு 5 சொல்லுவேன். 5 சொல்லும் போது எல்லாரும் கைதட்டணும் ஒரு முறை. புரியுதா? என்ன சொல்றேன் நானு? புரிஞ்சுட்டீங்களா? 1 2 3
4 6. திரும்ப திரும்ப பாருங்க. அதாவது ஒன்று நான் என்ன சொன்ன முதல்ல, நீங்க சொல்வதை விட செய்வது கவனிக்கப்படுகிறது இல்லையா? அப்பா அம்மா படி படி படின்னு சொல்லுவாங்க. நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலைப்படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி அப்படின்னு பாரதிதாசன் சொன்ன மாதிரி எல்லா வீட்லையும் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? படி 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 படின்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டில் எங்க அப்பா கொஞ்சம் வித்தியாசம். படின்னு சொன்னதில்ல, அவர் படிப்பார். அவர் படிக்கிறத பார்த்துட்டு நாங்க படித்தேன், என் தம்பி படித்தான். அப்படிதான் நாங்கள் வந்தோம். அதுதான் வீட்டிலையும் சரி வெளியிலும் சரி, ஒருத்தர் செய்யறத பார்த்து வந்தோம். அப்படியே வரும்பொழுது அவன் சொன்ன மாதிரி ஒரு தலைவனாகவோ, ஒரு நல்ல ஆசிரியனாகவோ, ஒரு நல்ல முன்மாதிரியாக ஆகிறான். ஆன பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ என்ன சொன்ன இல்லைங்களா, 1 2 3 4, 4க்கும் பிறகு இவர் 5 தான் சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்ப்பும் கேட்டிருந்துச்சு இல்லைங்களா? ஒரு எதிர்பார்ப்பு. இது மேலே வர வர ஒரு எதிர்பார்ப்பு. உங்க அப்பா அம்மா உங்களை மாதிரி கல்லூரியில் படிக்க வச்சாங்க, பாஸ் பண்ணி வெளியே போறீங்க. மாறன் போன்ற இளைஞர்கள் புதுசாக உங்களுக்கு படிப்பையும் தாண்டி, ஏன்னா பொறியியலாளர் என்பவன் இங்கே இல்லை, அமெரிக்காவில் போய் பாருங்க, பொறியியலாளனுக்கான மதிப்பு தான். ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 2 லட்சம் பொறியாளர்கள் வெளியிருந்து வரதா கேள்விப்பட்டேன். இந்தியா ஃபுல்லாக சேர்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர்த்துக்கு மேலே பொறியாளராக வரதா கேள்விப்பட்டேன். அமெரிக்காவில் நல்லா கேட்டுங்க, அமெரிக்கா முழு நாடு இருந்தாலும் கூட அவ்வளோ பெரிய நாடு. அன்னைக்கே நிலவுக்கு விட்டாங்க, எங்கெங்கேயோ போகிறாங்க. வருஷத்துக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் பேர்த்துக்கு மேலே பொறியியலாளர்கள் உருவாக்கலை. அந்த அளவுக்கு அது அவ்வளோ பெரிய நாடாக இருந்தாலும் கூட இங்கே டாக்டராக உருவாவதை விட பொறியியலாக உருவது மிக கடினம் நினச்சி கொண்டு வந்தாங்க. அப்படி வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நான் எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா, சாதாரண பட்டதாரியை விட ஒரு பொறியியலாளருடன் எதிர்பார்ப்பு அதிகம். உங்கள் அப்பா அம்மா எதிர்பார்க்கிறாங்க, நாடும் எதிர்பார்க்கிறது. ஏன்னா சுதந்திரத்துக்கு பிறகு பலகால் பாய்ச்சலை, ஏன்னா அமெரிக்கா 1.5 லட்சம் தான் உருவாக்கிட்டு இருந்தாலும் கூட அதற்கு முன்பாக வருஷம் உருவாக்கி நிறைய உருவாக்கிட்டாங்க. இங்கே நாம் நிறைய விட்டுட்டோம். தொழிற்புரட்சி, 2 தொழிற்புரட்சி வந்துச்சு. அந்த தொழிற்புரட்சியின் போது இந்தியா பலனடையவில்லை. அந்த காலகட்டத்தில் வெள்ளையராட்சி இருந்த காரணத்தினால இந்தியாவினுடைய கல்லூரிகள் கணக்கர்களை மட்டுமே உருவாக்கினாங்க, பொறியாளர்கள் உருவாக்கலை. போகிறோன்னா நீங்கள் வெளியே படிச்சாகணும். அதே மாதிரி வரும் பொழுது அப்பொழுதுதான் நேரு போன்றவர்கள் கொஞ்சம் 4 கால் பாய்ச்சலில் இந்தியா முன்னேறணும் அப்படின்னா, 4 கால் பாய்ச்சலில் இந்தியா முன்னேறணும் அப்படின்னா அதிகமான பொறியாளர்கள் இந்தியருக்கு தேவை அப்படிங்கிற வகையில் தான் நிறைய பொறியியல் கல்லூரி உருவாக்குனாங்க. அந்த வகையில் தான் வந்தக்கூடிய ஒரு கல்லூரியில் இன்னைக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. இந்தியா உங்களிடம் நிறைய எதிர்பார்க்கிறது, உங்கள் அப்பா அம்மா நிறைய எதிர்பார்க்கிறாங்க, சமுதாயம் நிறைய எதிர்பார்க்கிறது. சரியாக புரிஞ்சிட்டிங்கன்னா, இங்கே எதிர்பார்ப்புகள் எடுத்துட்டு மேலே போவதற்கான சந்தர்ப்பங்களை உணர்ந்துக்கிட்டீங்கன்னா சரியாக போக முடியும். இந்த காலகட்டத்தில் படிப்பது என்பது ஒன்று, அதையும் தாண்டி பொறியியலாளர் என்பது மற்றொன்று. அந்த வகையில் ஒன்று புதுசாக செய்வதோ புதுவாக உருவாக்குவதோ எல்லாருக்கும் வாய்க்காது. சரியா புரிஞ்சுக்குங்க. ஒருத்தர் எழுதுறதை நான் படித்து சொல்லிடலாம், இன்னொருத்தர் பார்க்கிறத பார்த்து ஆடிடலாம். ஆனால் ஒன்றை உருவாக்குவது என்பது எல்லாருக்கும் வாய்ப்பதில்லை. உங்களுக்கும் எனக்கு அது வாய்ச்சிருக்கு அப்படின்னா அதை நாம் சரியாக பயன்படுத்திக்கணும். அந்த வகையில் பொறியியலாளராக வெளியே நீங்கள் போகும் பொழுது கலை நிகழ்ச்சிகள் சரியாக பகிர்ந்துங்க, வேண்டான்னு சொல்ல, ஆடுங்கள், பாடுங்கள், மகிழுங்கள். அதையும் தாண்டி அந்த எதிர்பார்ப்பு என்ற அந்த அதாவது
நீங்க மேலே வரணுங்கிறது உங்களுடைய கனவு. நீங்கள் மேலே வந்து உங்களை பார்க்கணும்னு ஒரு கனவுகளுடன் இருக்கிறார்கள். அவர்கள் கனவுகளையும் நீங்கள் சரியாக எடுத்துட்டு போகணும்னா இந்தியாவின் கனவையும் கலாம் சொன்னார்னா, கனவு காணுங்கள் என்பது முழு இந்தியாவையும் பார்த்து சொன்னது அவர். உன்னையும் என்னையும் பார்த்து சொன்னது மட்டுமல்ல, முழு இந்தியாவும் கனவு காண வேண்டும். தான் இழந்த ஒரு இழப்பை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னா இந்த பட்டாளம் அந்த கனவுகளை நிறைவேற்ற வேண்டும். இந்தியா கூடிய சீக்கிரமே உலகினுடைய முதல் இடத்துல இருக்க போகுது. எதுல இருக்க போகுது? மக்கள் தொகையில் இருக்க போகுது. புரியுதா? இந்தியா சீனாவை சீக்கிரமே மிந்த போகுது. ஆனா அதையும் தாண்டி உன்னொன்றிலும் இந்தியா முதல் நாள் இருக்க போகிறது. எதில் அப்படின்னா, அதிக இளைஞர்கள் இருக்கக்கூடிய நாடு இந்தியாவாக இருக்க போகுது. இப்ப எல்லா வீட்டிலையும் சொல்றாங்க இல்லைங்களா, வீடுகளில் அப்பா அம்மாவுடைய கனவுகளை குழந்தைகள் நிறைவேற்றுவார்கள். இப்பொழுது இந்திய நாட்டினுடைய கனவுகளை இந்திய இளைஞர்கள் நிறைவேற்றுவார்கள். அதையும் தாண்டி உலகத்திலேயே அதிகமான இளைஞர்கள் கூடிய நாடாக இந்தியா உருவாகும் பொழுது உலகத்தின் கனவையே நிறைவேற்றக்கூடியவர்களாக நீங்களும் இருக்க வேணும். அந்த ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம், அந்த ஒரு சந்தர்ப்பம் புரிஞ்சுக்குங்க. அந்த ஒரு சந்தர்ப்பம் இந்திய இளைஞனுக்கு, நேற்றிருந்த இளைஞனுக்கு இல்ல, நாளைக்கு வரப்போற இளைஞனுக்கு தான் தெரியல, இன்றைய இளைஞனுக்கு இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, நான் சொன்னேன் இல்லைங்களா, எவ்வளவோ இருந்தாலும் பொறியாளன் என்பதற்கு வெளியே என்னமோ சொல்லிட்டு போறாங்க, கவலையா படாதீங்க. உங்க காதுகளை சரியா வச்சுட்டு, குதிரை எப்படியோ இது போகும் பொழுது எப்படியோ அதனுடைய இதில் போகுதோ அதே மாதிரி இன்னொன்றையும் நினைவுபடுத்திக்கலங்க. இன்றைய இருந்த இளைஞனை விட, நாளை வரப்போ இளைஞனை விட இன்றைய இளைஞனுக்கு, ஒன்றைய இருந்த இந்தியாவை விட நாளை வரப்போட இந்தியாவை விட இன்றைய இந்தியாவிற்கு, முந்தையிருந்த பொறியாளனை விட நாளை வரப்போற பொறியாளனை விட இன்றைய பொறியாளனுக்கு சரியாக செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீங்க சரியாக புரிஞ்சிட்டீங்கன்னா வரக்கூடிய உயரங்கள். கையெருக்கு நிலா அப்படின்னு சொன்னது காரணம் என்னன்னா, நிலவு என்பது உச்சம். நம்ம ஒன்று பேசுறோம்னா நிலவுக்கே போயிட்டானாமா அப்படிங்கிறது உச்சமா சொல்லுவாங்க. அந்த நிலவை கூட கையெருகிய கொண்டு வர முடியும். எப்படி முடியும் அப்படின்னா, நிலவு 4 லட்சம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. தூரத்தில் மட்டும் இல்லை, வேகத்திலும் வேகமாக போயிட்டு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒவ்வொரு வினாடிக்கும், சரியா புரிஞ்சுக்குங்க, ஒவ்வொரு வினாடி, இப்படி வினாடி வணிக்கிறன்னா கிட்டத்தட்ட 1.02 கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஒரு வினாடியில அவ்வளவு தூரத்தில் போகுது. அவ்வளவு வேகத்தில் அவ்வளவு தூரத்தில் போகக்கூடிய நிலவை கூட நம் கையெருகிய கொண்டு வர முடியும், முயன்றால் முடியும். சந்திரயான் சொன்னதாக தான் சொல்லிச்சு. கையெருக்கே இருக்கக்கூடிய, அதாவது நிலகை கூட கையெருகே கொண்டு வர முடியும். கையை நீ நீட்டி ஆகணும் அதுக்கு, இல்லையா? கையை நீட்டினா தான் முடியும். நீட்டினா பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை கூட, உறவுகளை கூட கை நீட்ட வேண்டும். கை நீட்டி பிடிச்சினா உன்னுடைய சந்தர்ப்பங்களை சரியாக பற்றி கொள்ள முடியும். சரியாக பற்றி கொண்டு போனீங்கன்னா நான் சொல்ல மாதிரி எல்லாமே, ஏன்னா எல்லாருக்கும் எல்லாப்பும் எல்லா சமயத்திலும் சரியாக கூடி வராது. சொல்லக்கூடிய வார்த்தை சரியா புரிஞ்சுக்குங்க. 100 இளைஞர்களை கொடுங்கள், உலகை மாற்றிக்காருக்கிறேன் என்று விவேகானந்தர் அன்றைக்கு சொன்னார். இப்போ 100 இளைஞர்கள் இருக்கிறோம், விவேகானந்தர் என்று எங்கே அப்படின்னு கிண்டலா கேட்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஆனா முந்தைய இளைஞனுக்கு எப்படின்னு தெரியாது. இன்றைய இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த வாய்ப்புகளை சரியான இந்த சந்தர்ப்பத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத நீங்க சரியாக புரிஞ்சு கொள்ளும் பொழுது சரியாக போக முடியும். எல்லாருக்கும் வாய்க்கல, கண்டிப்பாக உங்களுக்கு வாய்த்திருக்கிறது. ஏன்னா முன்னைக்கு இருந்த இந்தியாவில் நிலவுக்கு இந்தியா போக முடியும்னு யாரும் கனவு காங்கல. இன்னைக்கு இந்தியன் போக முடியும் என்பதை கண்டிப்பாக காண்பித்திருக்கிறார்கள். நிலவையும் தாண்டி செவ்வாய்க்கும் போக முடியும் என்பதை இந்தியா காண்பித்திருக்கிறது. அங்க நிலவில் அன்னைக்கு போனாலும் கூட, நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது, அப்போ டிவி கிடையாது, வானொலியில் கேட்டிருக்கிறேன் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் இறங்குறார் என்று. போனாங்க, இல்லைன்னு சொல்லலை. கல்லுமண் எடுத்துகிட்டு வந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. அங்கே ஆராய்ச்சி பார்த்தாங்க, இல்லைன்னு சொல்லலை.
ஆராய்ஞ்சு பார்த்து தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க, அதையும் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அவன் போன இடத்துல, அவன் இறங்கின இடத்துல, அவன் எடுத்து வந்த மண்ணில் நீர் இல்லைன்னு இன்னைக்கும் சந்திரயான் சொல்லுது. ஆனால் அவங்க பார்க்காத இடத்துல, அந்த பார்க்காத அந்த துருவ பகுதிகளை நீர் இருக்கிறது என்பதை அதற்கு பிறகு அவங்க அதுக்கு பிறகு எவ்வளவோ கலங்கள் போனாங்க வந்தாங்க. 70 கலங்கள் சந்திரயானுக்கு நிலவுக்கு போனாலும் கூட 70வது கலனாக போன சந்திரயான் சரியாக சொன்னது, இந்தந்த இடத்தில் நீர் இருக்கிறது, இந்தந்த இடத்தில் நீர் இல்லை அப்படிங்கிறத சரியாக எங்களால் சொல்ல முடிஞ்சது. சொல்லி முடிச்சுட்டு சொல்லும் பொழுது, இளைஞர்களுக்கு காண்பிக்கும் பொழுது, இன்றைய இந்தியாவில் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அன்னைக்கு எப்படின்னு தெரியல. இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் அங்கே போய் இறங்கினான், இதை தப்புன்னு சொல்லலை. இறங்கி எடுத்துட்டு வந்த இடத்துல அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு நான் பார்த்து சொல்றோம். ஆனால் முழு நிலவையும் பார்க்கக்கூடிய உபகரணங்கள் இன்றைக்கு உண்டு. இறங்காமையை சுற்றி பார்க்கும் பொழுது, முழு நிலவையும் 100 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது, திருவம் விட்டு திருவம் வரும் பொழுது, ஒரு முறை போறீங்க, நிலவை சுற்றிக்கிட்டே அதனுடைய அச்சில் 28 நாளில் ஒரு முறை சுற்றிடுது. அதாவது முழு நிலவையும் கொண்டு போன 12 உபகரணங்கள் ஒவ்வொரு அங்கம் வழியாக எந்தெந்த இடத்துல இருக்குன்னு துல்லியமாக பார்க்குது. 10 முறை நாம் அது மாதிரி 10 மாதங்கள் சுற்றும் பொழுது முழு நிலவையும் 10 முறை பார்க்க முடிஞ்சது. கீழே இருந்தே பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சமிக்கைகளை வச்சுக்கிட்டு எந்தெந்த இடங்களில் எது மாதிரியான மேடு பள்ளங்கள் இருக்கு, எந்தெந்த இடங்கள் எது மாதிரியான கனிம வளங்கள் இருக்குது, எந்தெந்த இடங்கள் எது மாதிரியான நீர்வளம் இருக்குது அப்படிங்கிறத இங்கிருந்தே சொல்வதற்கான வாய்ப்பு என்று நாங்கள் சொன்னது. இன்றைய நிலையில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் நம்ம கற்றுக்கூடிய அந்த வகையில் நிலவையும் நம்மால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது அடுத்து விவேகானந்தரே சொன்னது மாதிரி, காலையில் இடத்தில் சொன்னது மாதிரி, சுருங்கி கொண்டு போவது மரணம், பிரிந்து கொண்டே போவதுதான் வாழ்க்கை. அந்த வகையில் அடுத்த கட்டமாக செவ்வாய்க்கு நாம் போகலான்னு முயற்சி போயிட்டு இருக்கிறோம். 24ஆம் தேதி செப்டம்பரில் அது செவ்வாய் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக இருக்குது. இதையெல்லாம் எதுக்கு சொல்ல அப்படின்னா, நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது ஆம்ஸ்ட்ராங் நிலவில் இறங்கினான் கதை வானொலி பட்டியலில் தான் கேட்டோம். இன்னைக்கு இந்தியர்களே அது மாதிரி செய்கிறாங்க என்பதை உங்களால் பார்க்க முடிகிறது. அதுக்கு மாதிரி பார்க்கும் பொழுது, இங்கே மாறன் போன்றவர்கள் இது மாதிரி கூட்டத்தை காமிக்கும் பொழுது, அதில் நீங்களும் பங்கெடுக்க முடியும் என்ற ஒரு உங்கள் மனதில் உருவாக்க முடிகிறது. ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட சரியா சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பா கேட்பேன், எதுக்கப்பா பாட புஸ்தகம் படிக்கும் பொழுது எதுக்கு நான் அவுரங்கசீப் பற்றி படிக்கணும், எதுக்கு அசோகரை பற்றி படிக்கணும், எதுக்கு மகாத்மா காந்தியை பற்றி படிக்கணும், எதுக்கு நெப்போலியன் படிக்கணும் அப்படின்னு கேட்பேன். சிரிச்சுட்டே சொன்னார், சரித்திர புஸ்தகத்தை நீ படிக்கிறது சரித்திரத்தில் என்ன இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகல, படிக்கும் பொழுது சொன்ன இல்லைங்களா, பார்க்கும் பொழுது ஒன்று விதை விழுகும். அந்த விதை சரித்திர பாடம் நீ படிப்பது மனப்பாடம் செய்வதற்கு அல்ல, சரித்திரத்தில் முடிந்தால் உன்னால் இருக்க முடியுமா என்பதை மனதில் ஊட்டுவதற்காக அப்படின்னு. அந்த வகையில் இது மாதிரி இடங்கள் பேசும் பொழுது நாங்கள் அங்கே போனோம் அப்படின்னு சொல்றதற்காக அல்ல, இப்படி நாம் போனோம் என்று சொல்லும் பொழுது, இங்கே இருந்த கோதவாரி கிராமத்திலிருந்து போன இவரே போயிருக்கும் பொழுது, நான் ஏன் போக முடியாது, நான் ஏன் செய்ய முடியாது, நானும் இன்றிலிருந்து ஆரம்பிப்பேன். 4 லட்சம் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய சந்திரன் என்ன, 400 கோடி கிலோமீட்டருக்கு அந்த போகக்கூடிய புதன் வியாழன் கூட என்னால் தொட்டு பார்க்க முடியும் என்ற ஒரு உத்வேகம் உங்கள் மனதில் எனக்கு உருவாச்சுன்னா, அது நான் சொன்ன கையெருகே நிலா என்பது நிலாவை பக்கத்தில் கொண்டு வரும் பொழுது, அடுத்த கட்டமாக கையெருகே செவ்வாய் நான் எழுதும் பொழுது, உன்னால் அடுத்த கட்டங்களில் கையெருகே வியாழன் வெள்ளி என்று உன்னால் எழுத முடியும், உன்னால் எழுதப்பட வேண்டும். அந்த பதற்கானதான் இன்னைக்கு நான் இங்கே பேசுறேன். அப்படின்னா அந்த மரன் சொன்ன மாதிரி அந்த கரு அங்கே 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 விருகும் பொழுது, நீ அது மாதிரி கண்டம் விட்டு காண்பாவோ அண்ட வெளியில் பறக்கக்கூடிய விஞ்ஞானத்தையும் தாண்டி இங்கேயே நிறைய செய்ய முடியும். ஏன்னா நிலவு செவ்வாய் என்பதெல்லாம் உயரங்கள். எந்த ஒரு தொலைக்கு போனாலும், நீ இயந்திரவியல் இருந்தாலும் சரி, சிவில் இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் இருந்தாலும் சரி, எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையின் மேலே போக வேண்டும், அந்த துறை மேலே தொட வேண்டும். அதையும் தாண்டி திரும்ப இங்கே மாதிரி பேசுவதற்கு காரணம், நான் அதெல்லாம் பண்ணிட்டு அங்கேயே இருந்திருக்கலாம் இல்லைங்களா. அங்கெல்லாம் பண்ணிட்டு நான் புதன் வியாழன் ஜம்முவில் இருந்தேன், அதுக்கு பிறகு டெல்லி போனேன், கோவா, நிறைய கருத்தரங்கில் பேசுகிறேன். நேற்றுக்கு 10 மணி வரைக்கும் இருந்தேன்.
திரும்ப இங்க வந்து செல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இத்தனையும் எனக்கு கொடுத்தது சந்தர்ப்பங்களை மட்டுமே இந்தியா கொடுத்தது. கொடுத்த சந்தர்ப்பங்களை மட்டுமே நான் பயன்படுத்தினேன். அதே மாதிரி இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நீங்க சரியாக பயன்படுத்தினீங்கன்னா, பயன்படுத்துவதற்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு இனிஷியேஷன் இருக்கு இல்லைங்களா? இப்போ சிறுகேரக்கோட்டாவிலிருந்து மேலே பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி பறகுது அப்படின்னா, முதலில் சின்ன பொறியாக அது ஆரம்பிக்கிறது. நல்லா பாருங்க, நான் நிறைய முறை கவுண்ட் டவுன் பண்ணேன் இல்லையா? 1 2 3ன்னு. அங்கே என்ன திருப்பி கவுண்ட் டவுன் திருப்பி வரும் இல்லையா? 10 9 8 வந்துட்டு பூஜ்ஜியம் ஆனது என்ன ஆகுது? சிறுசாக ஒரு சின்ன பொறி. சின்ன பொறியில் தான் ஆரம்பிக்குது. மெதுவாக மெதுவாக மெதுவாகத்தான் இந்த பிஎஸ்எல்வி மேலே போகுது. எனக்கு கொடுத்தாங்க இல்லையா பூங்கொத்து, பூங்கொத்து மாதிரி தான் மேலே அதை போகுது. இருந்தாலும் மேலே போக 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 அதனுடைய வேகம் அதிகரிக்கிறது. வேகம் அதிகரிக்கிறது மட்டுமல்ல, அது ஒரு சரியான திசையில் போகிறது. சரியான திசையில் சரியான வேகத்தை எடுக்கும் பொழுது, சரியான எல்லைகளை தாண்டும் பொழுது, அது தேவையான இலக்கை அடைய முடிகிறது. அந்த வகையில் இன்னைக்கு நான் பேசுவது உங்களுடைய இலக்கை நாளை அடையாமல் இருக்கலாம். இருந்தாலும் சின்ன பொறியாக உங்களுடைய உள்ளங்களில் என்னாலும் முடியும், அந்த ஒன்றை மட்டும் நினைச்சு வச்சீங்கன்னா எந்த இலக்கை உங்களால் அடைய முடியும் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதற்கான ஒரு வாய்ப்பை அளித்த மாறன் அவர்களுக்கும் தந்தையார் அவர்களுக்கும் வணக்கத்துடன் இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.